ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் திறனாய்வாளர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் குபேந்திரன் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். சார், நாடாளுமன்றத்தில் நிதியமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் இந்தி படிக்க போனாலே ரொம்ப கேலி பண்ணாங்க. அப்படி ஒரு அவமானம் எனக்கு நடந்தது. வட இந்திய மொழியை படிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. நாங்களாம் அப்படி பேசினா இங்க உள்ள தமிழ்நாட்டுக்காரங்களாம் எங்களை வந்தேரி அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தாங்க. நாங்க ரொம்ப மனவேதனைக்கு உள்ளானோம் இந்தி படிக்க முடியாம. அதனாலதான் தப்பு தப்பா ஹிந்தி பேசக்கூடிய நிலை வந்துருச்சுன்னுலாம் இன்னைக்கு பேசியிருக்கிறாங்க. இதை எப்படி சார் பாக்குறது நம்ம? சிரிப்பா இருக்கு. சிரிப்பு மட்டுமல்ல, ஒரு பொய்யை சொன்னா கூட ஒரு பொருந்து சொல்ல வேண்டும் அப்படின்னு ஒரு சொலவடை உண்டு. நீங்க நாடாளுமன்றத்தில் பேசும்போது ஒரு தவறான இந்தி வார்த்தையை பயன்படுத்துறீங்க, இல்லை இந்தி தவறா பேசுறீங்க. ஸோ யாரோ சுட்டி காட்டுறாங்க, நீங்க பேசிய அந்த தவறு, ஸ்லாங் தவறு, மொழி தவறுன்னு சொல்றாங்க. இப்போ நான் கனடாவுக்கு போறேன். நான் கர்நாடகாவுக்கு போய் கன்னட மொழி பேசும்போது கண்டிப்பாக தப்பும் தவறுமா பேசுவேன். கிராமட்டிக்கல் அந்த இருக்காது, ஒருமை பன்மையெல்லாம் இருக்காது, கண்டிப்பாக தவறாக பேசுவேன். அது யாரும் பொருட்படுத்த மாட்டாங்க. நீங்கள் ஒருவேளை கன்னடக்காரர் தமிழ்நாட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்களோட லாங்குவேஜ் தெரியும். அவங்கள பேசும்போது நம்ம பெருசாக அதில் தப்பு சரின்னா சொல்ல மாட்டோம். அப்படியே சுட்டி காட்டி இருந்தாலும் இந்தி என்னுடைய தாய்மொழி அல்ல, தமிழ் என் தாய்மொழி. அதனால இந்தி நான் தப்பா பேசினா கண்டுக்காதுன்னு சொல்லிட்டு கடந்து போயிடலாம். ஆனா நீங்க தப்பா பேசுனீங்கன்னு சொன்னதை ஒரு குற்றம் கண்டுபிடித்து விட்டார்களே என்பதற்காக நீங்க ஒரு குற்றம் கண்டுபிடிச்சிங்களே, அதுதான் மகா கொடுமை. நீங்க திருச்சியில சின்ன வயசுல இந்தி படிக்கும் போது என்னை கேலி பண்ணாங்க, என்னை வந்தேரின்னு திட்டினாங்க, அதனால இந்தி படிக்கல. என்ன அநியாயமா இருக்கு? யாரோ ஒருத்தர் ரோட்ல போறவங்களை திட்டினாக்கா இந்தி நீங்க படிக்காம விட்டுருவீங்களா? இந்தி படிக்கணும்னு ஆர்வம் இருந்தால், சமஸ்கிருதம் படிக்கணும்னு ஆர்வம் இருந்தால் அதற்கு தேர்வு எழுதி படிக்க சொல்லி யாரும் உங்களை கட்டாயப்படுத்தல, யாரும் தடுக்கவும் இல்லை. இந்தி மொழி வேண்டாம் என்பது அரசு பள்ளிகளில் வேண்டாம் என்று சொன்னது திராவிட கட்சிகளின் நிலைப்பாடு, அவ்வளவுதான். நீங்க இந்தி மொழி அங்க போய் சரியா பேசலன்னா, மூப்பனார் ஹிந்தி பேசுவாரு. அவர்னா இங்க ஹிந்தி கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் அங்க பேசினாரு. இங்க எத்தனையோ பேரு அங்க போய் ஹிந்தி கத்துக்கிறாங்க. அப்ப அவங்கெல்லாம் இங்க ஹிந்தி எங்களுக்கு ஆரம்ப காலத்தில் திமுக படிக்க வைக்கவில்லை, அதனாலதான் நாங்க தப்பு தவறா பேசணும்னு சொல்றாங்களா? கிடையாது. உங்களுக்கு பேச தெரியல, நீங்க ஒழுக்கமா கத்துக்கல, அவ்வளவுதான் விஷயம். நீங்க முறைப்படி ஹிந்தி கற்றுக்கொண்டிருந்தால், நீங்க எத்தனையோ நிருபர்கள் நம்ம இங்க இருக்கிற, நான் வேலை செய்த பத்திரிகை ஆபீஸ்ல தினமலர்ல போய் அழகா ஹிந்தி பேசுறாங்க. தினமணியில வேலை செய்யறவங்க டெல்லியில போனா அழகா வேலை செய்ய 3 வருஷத்துல ஹிந்தி பிரமாதமா பேசுறாங்க. தப்பும் தவறும் இல்லாமல் பேசுகிறார்கள். நீங்க நீங்க தாய்மொழி என்னன்னு கண்டுபிடிக்காத அளவுக்கு பேசுறாங்க. அப்போ உங்களுக்கு சரியா பேசலன்னு ஒண்ணு நீங்க உடனே எங்களை திமுக தடுத்து விட்டது, வந்தேரி என்று சொல்லி எங்களை அவமானப்படுத்தி விட்டார்கள். அவமானப்படுத்தின என்ன? ஒரு மொழியை கற்றுக்கொள்வதற்கும் விருப்பம் இருந்தால் நீங்கள் அது திறம்பட பேசுவதற்கும் யாரும் தடையாகவே இல்லை. அதனால எப்படின்னா, தன்னை ஒருத்தர் சொல்லிட்டாங்களே என்று சொல்ற அந்த வேகத்துல பேசுறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு முதிர்ச்சியின்மை தான் காட்டுகிற தவிர வேற ஒண்ணும் இல்லை. அந்த ஒரு பக்குவமின்மை தான் வெளிப்படுது. நான் வந்தேரிங்கிறாங்க, என்னென்னமோ பேசியிருக்கிறாங்க அவங்க. அது கடந்து போக வேண்டிய ஒரு விஷயத்தை அரசியல்ல இதை விட கடுமையாக கேலி செய்திருக்கிறார்கள். அரசியல்ல ஒவ்வொருத்தரும் மாறி மாறி கேலி செய்திருப்பாங்க. கடந்து போகணும். அரசியல் என்பது ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கணும். தப்பா பேசணும், ஆமா தப்பா பேசிட்டேன், உண்மை, என் தாய்மொழி இந்தி அல்ல சொல்லிட்டு போங்க. அதுல உங்களுக்கு கெட்டு போச்சு. நீங்க இப்ப எங்க மாவட்டம் வேலூர் மாவட்டம். வேலூர் மாவட்டத்துல அந்த பார்டர்ல இருக்கிற பலர் நீங்க தெலுங்கு அழகா பேசுவாங்க. நீங்க தமிழர்கள் இவ்வளவு அழகா தெலுங்கு பேசுறத பார்க்கவே முடியாது. குடியாத்தம், காட்பாடி, வேலூர், இந்த அரக்கோணம் பகுதியில், திருவள்ளூர் பகுதியில் நீங்க தெலுங்கு பேசுறத பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. அவங்களாம் போய் கத்துக்கிட்டாங்களா? வெறும் வணிக ரீதியாக அங்க இருக்கிற பள்ளிக்கூடங்கள் இருக்கிற ஆசிரியர்கள் பேசுவாங்க, அந்த பார்டர்ல இருக்கிற டீச்சர்ஸ் பேசுவாங்க தெலுங்கு. அதனால இது அப்படி கிடையாது. அதான் ஆத்திரம், அவசரம், யார் மேலேயாவது ஒரு கோபத்தை சொல்லணும், அதுதான் விஷயம். ஸோ அந்த அடிப்படையில் இப்படி ஒரு பழியை தூக்கி போட்டுட்டார். இவர் தப்பு செஞ்சிட்டீங்களேன்னு சொன்ன உடனே என்னென்னமோ அவர் பேசிட்டாரு மாதிரி எடுத்துக்கணும். இன்னொரு புறம் விழுப்புரம், மரக்காணம், விக்கிரவாண்டி, பாண்டிச்சேரி, இப்போ நேற்று சேலம், ஏற்காட்டில் கூட நேற்று பாதிப்பு ஏற்பட்டு மலைச்சரிவுலாம் வந்திருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இந்த பாதிப்புகள் குறித்து நடிகர் விஜய் ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாரு. இந்த அரசு எதுலேயுமே முன்னேற்பாடுகள் எதையுமே ஒழுங்காக பண்ணலை,
அதனுடைய விளைவு தான் இவ்வளோ பெரிய பாதிப்பு வந்துருச்சு அப்படின்னு விஜய் ஒரு அறிக்கை விட்டுருக்கிறார். இந்த அறிக்கை எப்படி பார்க்குறீங்க? டிஎம்கே கவர்மெண்ட் எதுவுமே பண்ணலையா? அவருடைய ஆதங்கம் சரியா? அதாவது ஒரு அரசாங்கத்தை குறை சொல்லி அரசியல் செய்ய வேண்டும் என்ற ஆசை எங்களுக்கு இல்லை. ஆனாலும் துன்பத்தில் துயரத்தில் இருக்கிற மக்களை சார்ந்து அவர்களுக்காக குரல் கொடுப்பது தான் அரசியல்னு சொல்றார். அந்த அறிக்கையில 2 பக்கம் பேசியிருக்காரு. அதாவது முதல்ல மாநாட்டிலே சொல்லியிருக்காரு, நாங்க யாரையும் எதிர்க்க மாட்டோம், ஆனால் நாங்க மக்களுக்காக பேசுவோம். அதுதான் இந்த அறிக்கையில சொல்லியிருக்காரு. சரி, தப்பு கிடையாது. ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எதை எடுக்கணும், எதை எடுக்கக்கூடாது, எதை எடுக்க முடியும் என்பதெல்லாம் அரசியலில் தொடர்ச்சியாக இருப்பவர்களுக்கு தான் தெரியும். அதிமுக திமுக மாறி மாறி குற்றம் சொல்வது வேறு. நீங்க வளர்ந்த நாடுகளில் 50 சென்டிமீட்டர் 80 சென்டிமீட்டர் மழையே அந்த அளவுக்கு மழையே பார்க்க முடியாத நாடுகளில் நகரங்களில் மழை பெய்தால் கூட நீங்க மீட்பு பணி செய்யவே முடியாது. அது முதல்ல தெரியணும். ஒரு பட ஷூட்டிங் நடக்குது, வெயில் எடுக்கிற காட்சி வெயில் எடுத்துடலாம். வெயில் காலத்துல ஒரு கனவு சீன்ல மழை வரணும், என்ன பண்ணுவீங்க? தண்ணி லாரி நிறுத்தி அங்கிருந்து பைப் வழியா மழை கொட்டுற மாதிரி செட் பண்ணும். சரிங்களா? இது அந்த மாதிரிலாம் எடுக்கிற நிகழ்வு அல்ல. ஒரு 50 சென்டிமீட்டர் மழை பெய்கிற இடத்தில், அதுவும் எங்க? விழுப்புரம், ஊத்தங்கரை, அரூர். நீங்க பாருங்க, இந்த புயல் வெள்ளத்துல சம்பந்தமே இல்லாம ஏற்காடுல பெய்கிற மழை திருமணி முத்தாரில் வெள்ளமாக சேலம் பைபாஸ், சேலம் டு பெங்களூர் பைபாஸ்ல நாமக்கல் ரோடு கந்தம்பட்டியில தண்ணி முட்டிக்கால அளவு தண்ணி போயிட்டு இருக்கு. நினைச்சே பார்க்க முடியாது. இந்த புயல் எந்த லெவல்ல கிராஸ் ஆயிருக்கு பாருங்க, எந்த அளவுக்கு மழை பொழிவு தந்திருக்குது பாருங்க. நீங்க அதை பார்க்கணும். அதை விட்டுட்டு இந்த அரசு முன்னேற்பாடுனா, நீங்க 50 சென்டிமீட்டர் மழை பெய்தால் இந்த அரசு இல்லை, உலகத்திலே நீங்க விஞ்ஞான வளர்ச்சியில உச்சம் பெற்ற அரசு கூட மீட்பு பணி செய்யவே முடியாது. எப்படி செய்ய முடியும்? சரி, நீங்க 50 சென்டிமீட்டர் மழை நீங்க என்னைக்கு பார்த்துருக்கீங்க? தூத்துக்குடி திருநெல்வேலி 90 சென்டிமீட்டர் மழை பெஞ்சது. ஊரே ஒரு வாரம் 10 நாள் மழையில் அவதிப்பட்டது. அந்த மழை அந்த ஊர் பார்த்துருக்கா? எத்தனை ஆண்டு கால மழை? நீங்க இந்த புயல் பாதிப்பு பாத்தீங்கன்னா சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கடலூர், சிதம்பரம் இப்படிதான் இருக்கும். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நீங்க ஒரு சர்வே எடுங்க. அடுத்து பேட்டி தயவுசெய்து கிருஷ்ணகிரிக்கு போங்க, விஜய்க்காக போங்க. கிருஷ்ணகிரி கலெக்டரேட்ல புயல் நிவாரண முகாம் அமைத்து சோறு போட்ட சரித்திரம் இருக்கா? ஒரு கவர்மெண்ட் ரெக்கார்டு இருக்கா? காட்ட சொல்லுங்க. அந்த கலெக்டர் ஆஃபீஸ்ல வேலை செஞ்சு ரிட்டையர் ஆனவங்க இருப்பாங்க, அந்த ரெக்கார்ட்ஸ் இன்னும் கலெக்டர் ஆஃபீஸ்ல இருக்கும். அந்த மாதிரி புயல் நிவாரண முகாம் அமைத்து வருவாய்த்துறை அதிகாரிகள் சோறு போட்ட நிகழ்வு இருக்கா? அரூர், ஊத்தங்கரை, தருமபுரி, கிருஷ்ணகிரி மழை பொழிவு இருந்திருக்கும். புயல் தண்ணி தேங்கி இந்த மாதிரி 50 சென்டிமீட்டர் மழை பஸ் அடிச்சுட்டு போறது, இந்த காட்சியெல்லாம் அந்த ஊருக்கும் புதுசு, உலகத்துக்கே புதுசு. இப்படி இருக்கும்போது இங்க முன்னேற்பாடு எப்படி செய்வீங்க? அது ஒரு நாளைக்கு முன்பாகத்தான் அந்த புயல் இப்படி திசை மாறி ஒரு இடத்துல நிலை கொண்டு அட்டாக் பண்ணுது. சரி, இதையே கண்டுபிடிப்பதற்கு நமக்கு அந்த எக்யூப்மெண்ட் இருக்கா? அதுவே தெரியல. நீங்க ஒரு 10 நாள் கழிச்சு, இப்போ அடுத்த டிசம்பர் 18ஆம் தேதி நாகப்பட்டினத்தில் 23 சென்டிமீட்டர் மழை பெய்யும். ஏதாவது சொல்ல முடியுமா? டாக்குமெண்ட் கொடுக்க முடியுமா? அப்போ 10 நாளைக்கு முன்னாடி தெரிஞ்சுன்னா அங்க போய் அந்த ஊர் மக்களை எவாக்குவேட் பண்ணி மொத்தமா வெளியூருக்கு அனுப்பிச்சிட்டு அந்த ஊர்ல தண்ணி வந்தாலும் ஒரு 2 நாள் பரவாயில்ல பார்த்துக்கலான்னு சொல்லலாம். அப்படியான திட்டம் ஏதாவது இருக்காங்க? கிடையாது. நீங்க ஒரு நாள் 2 நாள் முன்னாடியே சொல்றாங்க, அதுவும் மாறுது. வானிலை சொல்கிற அறிக்கை மாறுகிறது, அவர்கள் சொல்கிற அந்த மழை பொழிவு நிலைமை மாறுகிறது. அதி கனமழை இவ்வளவுதான் சொல்லியிருக்காங்க. அதி கனமழை எத்தனை சென்டிமீட்டர் சொன்னாங்களா? அது பிரதீப் ஜான் சொல்றாரு 30ஆம் தேதி. அவர் தான் 30 to 50 சென்டிமீட்டர் கிராஸ் பண்ணும் அப்படின்றத அவர் தான் சொல்றாரு. மற்றபடி வானிலை ஆய்வு மையம் சொல்றது அதி கனமழை, அவ்வளவுதான். இப்படி இருக்கும்போது எதை வைத்துக் கொண்டு முன்னேற்பாடு செய்யணும்? அப்ப என்ன பண்ணோம்? விஜய் இப்படி ஒரு அறிக்கை கொடுக்கணும். எனக்கு உலகளாவிய தொடர்பு இருக்கிறது, அமெரிக்காவில் இருக்கிற வானிலை ஆராய்ச்சி மையம் உலகம் பூரா வெளியிடுவாங்க. எல்லா இடத்துலையும் தாய்லாந்துல மழை வந்தாலும் எல்லாருக்கும் தெரியும், இந்தியாவில் மழை வந்தாலும் தெரியும். ஸோ இங்க 50 சென்டிமீட்டர் மழை பெய்ய போகிறது என்று அவர்கள் கொடுத்திருந்தார்கள். அந்த அறிக்கையை பாருங்க. இதை ஏன் தமிழ்நாடு அரசாங்கம் வாங்கல?
இது 4 நான்கு முன்பு இந்த நாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னாரா? அப்படின்னு சொன்னா அந்த முன்னேற்பாடுக்கு கேள்வி கேட்கறது சரியா? அவருக்கு அறிக்கை யாரோ எழுதி கொடுக்குறாங்க. அந்த அறிக்கையை வாசிப்பதற்கு கூட ஒரு நேரம் இருக்குமான்னு தெரியாது, வெளியிடுறாங்க. இவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப விஜய்க்கு இது இது குறித்த எந்த ஒரு பார்வையும் தொலைநோக்கு இதுவும் இல்ல. இ ஒரு பொத்தாம்பதுவா ஒரு அரசியல் எதிர்க்கணும், திமுகவை எதிர்க்கணுங்கிற ஒரு பார்வையில மட்டும் அவர் செயல்படுறாரு. வேற எதுவுமே கிடையாது. ஆளுங்கட்சி எதிர்க்கணும். அதுக்கு நீங்க தகுந்த முன்னேற்பாடு செய்யல. அதாவது திமுக, அதிமுக செய்கிற தவறுகள் வேறு, செய்த தவறுகள் வேறு. அது ஒரு பக்கம். இந்த மழை காலத்தில் நீங்க முன்கூட்டியே தீர்மானித்து ஒரு நடவடிக்கை எடுக்கவே முடியாது. அப்ப ஆனா விஜய் இப்ப இந்த நிவாரண நிதிலாம் இந்த ஒன்றிய அரசிடம் கேட்பாரு. இந்த நிவாரண நிதிலாம் இதே கோபத்தோட மாநில அரசின் மீது இருக்கக்கூடிய அதே கோபத்தோட ஒன்றிய அரசிடம் அந்த பணத்தை கேட்பாரா? கேட்டுதானே ஆகணும். இப்போ பேரிடர் காலத்தில் நிதி தருவது யாரு? மாநில அரசும் கொடுக்கலாம். மத்திய அரசு கொடுக்க வேண்டிய நிதி இது வரைக்கும் கொடுக்கலன்னு நேற்று ஒரு புள்ளி வர சொன்னாங்க. இதுவரை இந்த ஆண்டுக்கான பேரிடர் தொகையை ஒதுக்கவே இல்லைன்னு அந்த லட்சத்துல மத்திய அரசு இருக்கு. இது கேள்வி கேட்கணும். நீங்க ஒரு பிரச்சனை என்றால், குஜராத்ல ஒரு பிரச்சனைனா ஓடி போறீங்க, உத்தரப்பிரதேசத்துல ஒரு பிரச்சனை ஓடி போறீங்க, உத்தரகாண்ட்ல ஒரு பிரச்சனை ஓடி போறீங்க. தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை என்றால் ஏன் வரமாட்டீங்க? தமிழ்நாடு தான் புயலால் அதிகமாக பாதிக்கப்படுகிற மாநிலங்களில் முதன்மையான மாநிலம். இந்த மாநிலத்துக்கு நீங்க மத்திய அரசு என்ன செய்கிறீங்க, என்ன செயல் திட்டம் வைத்திருக்கிறீர்கள் கேளுங்க. நீங்க மாநில அரசை குறை சொல்லுங்க, அது உங்க உரிமை, உங்க கட்சி வளர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு. ஆனா இப்ப இந்த நிதியை பெறுவதற்கோ அல்லது ஓடி உதவி செய்வதற்கோ மத்திய அரசு என்ன திட்டம் வைத்திருக்கிறது? மத்திய அமைச்சர்கள் யார் வந்திருக்கிறார்? அது விஜய் கேட்கணும். கேட்கணும்ல, கேட்டாதான் அது அரசியல் கட்சி. இல்லைன்னா சினிமா ஷூட்டிங் கட்சி. எப்படி நிவாரணத்தை என் வீட்டுக்கு வாருங்கள் தருகிறேன். எப்பவுமே ஸ்கிரிப்ட் படி ஒரு சினிமா எடுக்கலாம், ஆனா ஸ்கிரிப்ட் படி அரசியல் செய்ய முடியாது. ஒரு மன்னர் காலத்து, ஜமீன்தார் காலத்து, பண்ணையார் காலத்து அரசியலும் செய்ய முடியாது. நீங்க மக்களோட மக்களா நிக்கணும். மக்களோட பிரச்சனை மக்கள் இடத்துல போய் சந்திக்கணும். நீங்க கட்சிக்காரர் இறந்து விட்டாரா, இங்க நிவாரணத்தை வாங்கிக்கோ. அது ஒரு புது பேட்டர்ன்ங்கிறாங்களே எல்லாருமே. அது எப்படிங்க பேட்டர்ன் ஆகும்? இது அதாவது அது ஒரு மனோவியாதி. அது நான் ஒரு பெரிய ஸ்டார், நான் வந்தா தள்ளு முள்ளு நெரிசல் வரும், அதாவது அவர்களுக்கு துன்பம் ஏற்படும் என்று அங்க உட்காந்து நான் போனா அங்க சிக்கல் வரும், அப்படிலாம் கிடையாது. எம்ஜிஆர் ஒரு மாஸ் லீடர், கரிஸ்மேட்டிக் லீடர். அந்த காலத்துல அவர் இப்படி தயங்கி நின்னாரா? நான் போன மக்கள்லாம் வரும்னு. வெள்ள காலத்துல அவரே வேட்டியை முடிச்சு கட்டிட்டு வந்தாரு. எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசுல நான் பார்த்த மூர் மார்க்கெட் தீ விபத்துக்கு எம்ஜிஆர் வரார். அந்த இடத்துல எவ்வளவு கூட்டம் தெரியுங்களா? அவர் முதலமைச்சராக இருந்தார், பாதுகாப்பு கொடுத்தாங்கன்றது என்பது வேறு. ஆனா மக்கள் வரதான் செய்வாங்க. மக்கள் வராம இருப்பாங்களா? எம்ஜிஆர் வராம இருப்பாங்களா? மழை வெள்ளம் வராம இருந்தாங்களா? ஜெயலலிதா வராம இருந்தாங்களா? அப்போ நீங்க நம்ம பார்ப்பதற்கு ரசிகர்கள், நீங்க கட்சி கட்டுப்பாடாக இருந்தால் மாவட்ட செயலாளர், பகுதி செயலாளர், நகர செயலாளர்லாம் இருந்தாங்கன்னா உங்களை அப்படியே அரண் போல பாதுகாப்பார்கள். இன்னும் வரைக்கும் மாவட்ட செயலாளர் போஸ்டிங் போடல, இன்னும் வரைக்கும் நகர செயலாளர் இல்லை, ஒன்றிய செயலாளர் இல்லை. கேட்டா ஜனவரி மாசம் போட போறாராம். அப்புறம் எப்படி நீங்க பயணப்படுவீங்க? சரி, இப்போ நீங்க கோடம்பாக்கம் பகுதி செயலாளர், நான் கட்சி தலைவர், நான் வரேன்னா நீங்க 50 பேர் கூட்டு நிற்பீங்க. ஆமா, தொட விடாம இருப்பா, உங்க பிரச்சனைக்கு வேற பிரச்சனை வந்தாரு கூட்டு போவீங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு இல்லைன்னா எதுக்கு கட்சி நடத்துறீங்க? எதுக்கு இவ்வளவு நாள் ரசிகர் மன்றம் வைத்து 25 ஆண்டு காலம் நடித்து நீங்க பால் ஊத்துறதுக்கும் மாலை போறதுக்கு மட்டும் ரசிகர் மன்றம் கரெக்டா கட்டமைப்பு வச்சிருக்கீங்க. ஒரு அரசியல் கட்சின்னு ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்துங்க. மன்னர் காலம் மாதிரி நீ என்ன பாரு, இந்த வறுமையில அடுத்த வேலைக்கு சாப்பாடு நான் ஓடி வரான். அந்த நேரத்தில் இருக்கிற பதட்டம், பயம், சாப்பாடுல பிரச்சனை, வீடு அடிச்சுட்டு போகுது, உடைமைகள் அடிச்சுட்டு போகுது. அவனுக்கு அந்த இடத்துல போய் உதவி கொடுங்கன்னா நீங்க கூட்டு உதவி கொடுக்குறாருன்னா இவருக்கு என்ன மாதிரி அரசியல் செய்ய வேண்டும், எது சரி எது தவறு, இதெல்லாம் சொல்வதற்கு கூட ஆள் இல்லை. அவர் கேட்பதற்கும் அவர் ஆள் இல்லை. புசி ஆனந்த் சொல்லி தர மாட்டாரா? யாரு? புசி ஆனந்த் ஒருத்தர் இருக்காரு, அவர் தானே எல்லாமே. என்ன சொல்லி தரப்போறாரு அவரு? இப்படி பண்ணணும், இப்படி பேசணும், இப்படி போய் மக்களை சந்திக்கணும், இந்த மாதிரி அரசியல் பண்ணணும் எதுவும் சொல்ல மாட்டாரா? அவர் பொதுச் செயலர் அப்படி ஒரு கட்சிக்கு இருக்கிறதா இருந்தா, நான் பார்த்த அரசியலுங்க, இல்லை நான் எம்எல்ஏ கூட இருந்துக்கிறேங்க, இப்படிலாம் இல்லைங்க, நம்ம தான் போனோங்கன்னு சொல்லியிருப்பாரு. நம்ம தான் ஸ்பாட்டுக்கு போனோம், நம்ம அங்கே போனோம்,
தள்ளு முள்ளு வந்தாலும் பரவாயில்ல, போலீஸ் சொல்லிக்கலாம், நான் ஒரு 10 பேர் நிறுத்திக்கிறேன், வாங்க கூட்டு போறேன். கூட்டு போனோம். ஏன் அங்க ஒரு மண்டபம் இருக்குல்ல, டிபி சத்திரம் கீழ்ப்பாக்கத்துல அம்மா மண்டபம் இருக்கு, சமுதாய கூடம் இருக்கு, பிரைவேட் கல்யாண மண்டபம் இருக்கு, குட்ஷப்பட ஹால் இருக்கு, சர்ச் இருக்கு. கேட்டா கொடுக்க போறாங்க. உங்களுக்கு விஜய் கேட்டா கொடுக்க மாட்டேன்னு சொல்ல போறாங்களா? அங்க அதே 300 அரிசி மூட்டை, 300 பருப்பு, 300 ரவா கொடுத்து கூடுங்க, யார் வேணும்னு சொல்லுவாங்க? யார் தடுக்க போறாங்க? யாரும் தடுக்க மாட்டாங்க. இது சொன்னால் விஜய் கேட்க மாட்டார் என்று ஆனந்துக்கு தெரியும். அப்படி சொன்னா கேட்கக்கூடியவர் கிடையாது அவர். இது தனி மனித ஒரு வழிபாட்டில் உருவாகிற கட்சி இப்படிதான் இருக்கும். அவருக்கே ஒரு ரீச் இருந்தாருன்னா, நீங்க என்னைக்கு கொடுத்தாரு நிவாரணம்? நேத்து கொடுத்தாரு. மழை டிபி செல்ல என்னைக்கு பெஞ்சது? 30 சனிக்கிழமை. சனிக்கிழமை 2:30 மணிக்கு மேல சென்னையில மழை இல்லை. நேத்துனே கிழமை பாருங்க, யோசித்து பாருங்க. நேத்து செவ்வாய்க்கிழமை, சனி போயாச்சா, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், 3 நாட்கள் கழித்து நீங்க 3 நாள் கழித்து எப்படி அங்க யோசிச்சு பாருங்க. மழை பாதிப்பு 3 நாள் கழிச்சு போறீங்க. 3 நாள் கழிச்சு சம்பவ இடத்துக்கு போவதற்கே உங்களால முடியல. அப்பனா என்ன நீங்க அரசியல் பண்றீங்க? இது புதிதான அரசியலும் கிடையாது, நல்லதும் கிடையாது, நல்லதே கிடையாது. இதுக்கு கற்காலத்தை விட கொடிய காலத்துக்கு அழைத்து செல்கிற அரசியல் இது. இன்னொரு புறம் இப்ப எதிர்கட்சி எல்லாம் பாருங்க, மக்கள் திமுக மீது அதிருப்தியில இருக்காங்க. இந்த பொன்முடி மகனும் போயிருப்ப சேர அடிச்சிருக்காங்க. சோ அப்ப இது மக்கள் கோபமா இருக்காங்க அப்படிங்கிறத எதிர்கட்சிகள் எல்லாருமே அந்த சம்பவத்தை மையப்படுத்தி திமுகக்கு எதிராக தொடர்ச்சியா விமர்சனங்கள் வைக்கிறாங்களே, அதை எப்படி பாக்குறீங்க? அமைச்சர் பொன்முடி 2-3 விஷயங்கள்ல அவருக்கு எதிரான எதிர்ப்புகள் அதிகம். அவர் கட்சிக்காரரே சரியா நடத்த மாட்டார் என்ற குற்றச்சாட்டு உண்டு. ஆனா ஒரு மாவட்ட அமைச்சர், ஒரு 30 ஆண்டு காலமாக திமுகவை அங்க வழிநடத்தி செல்கிற ஒரு மூத்த நிர்வாகி, மூத்த அமைச்சர், அவர் ஒரு சம்பவ இடத்துக்கு போறாரு, சேர் அடிக்கிறாங்க. சேர் அடித்தவர் பாஜக. நேத்தே கண்டுபிடிச்சிட்டாங்க, பாஜக பிரமுகர். அதனால வீரியம் குறைஞ்சு போச்சு. ஏன்னா ஒரு எதிர்ப்பு அரசியல்ல வாரி அடிச்சது. ஆனால் இதே நான் இன்னொரு பார்வை எனக்கு இருக்கு. ஒரு அமைச்சர், திமுகவுடைய மூத்த அமைச்சர், துணை பொதுச் செயலாளர், அவர் சம்பவ இடத்துக்கு போறாரு, சேர் அடிக்கிறாங்க. இதே அவர் அந்த மாவட்டத்தினுடைய பெரும்பான்மை சமுதாயத்தை சேர்ந்த நபராக இருந்தால் அந்த சேர் அடித்த நபர் என்ன கதியா இருப்பான்னு யோசித்து பாருங்க. இவர் அந்த பகுதியில் உள்ள ஒரு மைனாரிட்டி சமூகனால, அதனால அதான் அவருடைய பலவீனம் எப்படி வெளிப்படுகிறதுனா, கட்சி அவருக்கு கொடுத்த அங்கீகாரம் என்பது வேறு. கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர், மூத்த நிர்வாகி, 30 ஆண்டு காலமாக அந்த மாவட்டத்தில் பல்வேறு சமுதாயங்களை அடக்கி வைத்திருக்கிற ஒரு தலகர்த்தர். ஆனா ஒருத்த சேர் அடிக்க, எந்த கட்சியா இருக்கட்டும், பாஜக இருக்கட்டும், எந்த அதிமுக இருக்கட்டும், எந்த கட்சியா இருக்கட்டும், ஆனா சேர் அடிக்க துணிகிறான் என்றால் அப்போ அந்த அவருக்கு அடுத்த கட்ட நிர்வாகிகளுடைய பலவீனங்களை தெரிந்து வைத்திருக்கிறார்கள். நீங்க ஒரு அமைச்சர் போறாரு, சேர் அடிக்கிறன்னா கட்சிக்காரன் விட மாட்டாங்க. இவர் முன்னாள் அமைச்சர் இல்லை, இன்னாள் அமைச்சர். எஸ்பி இருக்காரு, கலெக்டர் இருக்காரு, டிஎஸ்பி, அவ்வளோ போலீஸ் பட்டாளத்தோட போய் சேர் அடி வாங்குறது சாதாரண விஷயம் இல்லை. பெருந்தன்மையா வந்துட்டார், இதை அரசியலாக்க விரும்பவில்லை அப்படின்னு சொல்ல, அது வேற. ஆனா ஒரு கட்சிக்காரனா அங்க இருக்கிற எப்படி பொறுத்துட்டு இருந்தான். அதனால பொன்முடி அவர்கள் தன்னுடைய எதிர்காலத்தை அவர் அடுத்த எலெக்ஷன் நிற்க போறாரால, திமுகவுடைய எதிர்காலத்தை அடகு வைக்க வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அது ரொம்ப முக்கியமான கூர்மையான விஷயம். நீங்க ஒரு மூத்த அமைச்சரை சேறு தூக்கி அடிக்கிறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை, அப்படி ஈஸியா எடுத்துக்கொள்ள முடியாது. பாஜக பிளான் பண்ணியிருக்கு. பட் இதுக்கான ஒரு எதிர்வினை வந்திருக்கணும்னு நினைக்கிறீங்க? அந்த எண்ணம் எப்படி வர முடியும்? எப்படி வர முடியும்? திமுக கிரவுண்டையும் தெரிஞ்சுதான் பண்ணியிருக்காங்க. திமுக கிரவுண்டையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணியிருக்காங்க. திமுக இல்லைங்க, நானும் கேட்கிறேன். ஒருத்தர், நீங்க ஒரு தலைவர், உங்களை ஒரு 10 பேர் கூப்பிட்டு போறோம், ஒரு இடத்துல உங்களை சட்டையை பிடிச்சி இழுத்தாலோ இல்லை உங்க மேல ஏதோ வீசினாலும் அந்த இடத்துல எதிர்வினை எப்படி இருக்கும்? இமிடியேட் ரியாக்ஷன் எப்படி இருக்கும் சொல்லுங்க பாப்போம். கண்டிப்பா. அது ஆளும் கட்சி, ஒரு அமைச்சர், போலீஸே வேண்டாங்க, போலீஸ் கை கூட வர்றாங்க. அப்போ நீங்க உங்க கீழே இருக்கிற கட்சிக்காரர்களை எப்படி வைத்திருக்கிறீர்கள் என்ற ஒரு எடுத்துக்காட்டு வெளிப்படையா தெரியுது. அந்த இடத்தில் அமைச்சர் தோற்று போயிருக்கிறார், என்னுடைய பார்வை.
நீ 2 பரிணாமங்களையும் சொன்னீங்க. வந்து அடிச்சது திட்டமிட்டு பாஜக பண்ணியிருக்கு. நீ இதே இத அந்த விழுப்புரத்தில பெரும்பான்மை சமூகத்தின் மீது, அது எந்த சமூகமா இருந்தாலும் கை வைக்க முடியுமாங்கிற அந்த ஒரு உளவியலையும் சொன்னீங்க. அதே சமயம் உன்னை அடிச்சா ஒரு பிரச்சனையும் இல்லைங்கிற மைண்ட் செட் அவனுக்கு எப்படி வந்திருக்கு? அப்ப அவனுக்கு தெரிஞ்சிருக்கு ஏதோ. ஆமா. அவருக்கே கட்சியில ஒரு பெரிய வரவேற்பு இல்லை அப்படின்ற அந்த பார்வை இருக்குல்ல, அது ரொம்ப தவறான பார்வை. நீங்க எல்லாரையும் அரவணைத்து செல்வது அந்த அரசியல் வேறு. அப்போ நீங்க கட்சியில கீழ இருக்கிறவங்கள அரவணைத்து செல்லவில்லை என்ற ஒரு பார்வையை தான் நான் சொல்றேன். கண்டிப்பா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்கள் குறித்து பேசுறீங்க. நம்ம டெல்லி பார்லிமெண்ட்ல இருந்து இங்க பனையூர் அரசியல் வரையும், அப்படியே விழுப்புரம் விக்கிரவாண்டி வரையும் என்ன நடக்குது? இது வெறும் திமுக, அதிமுக பிரச்சனையா? பாஜகவா? நம்முடைய மாநில நலன் சார்ந்து நிவாரண நிதியின் போது எப்படி நடந்துக்கணும் அரசியல் கட்சிகள்? போன்ற பல்வேறு விஷயங்கள ரொம்ப விரிவாவே எடுத்து வச்சீங்க. மிக்க நன்றி. நன்றி.